No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து ஆதன் ஒரு மெகா சர்வேவை எடுத்து கருத்து கணிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் வெளியிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தொகுதியோட வந்திருக்கோம். நம்மளோட தாமரை செல்வன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சந்தோஷ். இப்போ என்ன தொகுதி பார்க்க போறோம்? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி தொகுதியை பற்றி பார்க்கணும். இந்த சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஒரு 7க்கும் மேற்பட்ட முறை, கிட்டத்தட்ட ஒரு 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு அந்த அதிமுக கொங்கு ரீஜியன், குறிப்பாக எடப்பாடியாருடைய சொந்த மாவட்டம். எடப்பாடியார் முதல்வராக இருந்த சமயத்துல சேலத்தை சேலம்னு சொல்றதா பாலம்னு சொல்றதா, அந்த அளவுக்கு வந்து சேலத்துக்கு ஏகப்பட்ட பாலங்கள், சேலம் மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை வந்து எடப்பாடியார் பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக அது மட்டும் காரணம் கிடையாது, ட்ரெடிஷ்னலாவே வந்து கொங்கு ரீஜியன் வந்து ஏடிஎம்கே உடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் இருப்பதன் காரணமாக அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே அட்வான்டேஜ் வருவது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இங்க வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 1,30,573 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,28,075 பேரும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் கூடிய ஒரு நல்ல பெரிய தொகுதி அப்படின்னே சொல்லணும். இங்க இப்போ யார் யார் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்ககிரியில திமுக சார்பா மணிகண்டன் களமிறங்கியிருக்காரு, முதல் முறையா வேட்பாளரா இறங்குறாரு. அதிமுக சார்பில் வெற்றிவேல், தாவேகா சார்பில் செந்தில்குமார், நாம் தமிழர் சார்பில் நித்யா அருள் நிற்கிறாங்க. டிஎம்கே கேண்டிடேட் மணிகண்டனை பத்தி சொல்லியே ஆகணும். கிரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு நபருக்கு வந்து திமுக வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இளைஞரணியில மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. ஸோ அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய நபராக அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம உதயநிதியுடைய லாயலிஸ்ட். உதயநிதி அவர்கள் தொடர்ச்சியாக சிஎம் கிட்ட கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருந்தாரு. எந்த ஒரு பொது கட்சியினுடைய மேடைகள்லயும் சரி, கட்சியினுடைய மேடைகள்ல வந்து இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இளைஞரணி கோட்டாவில் வந்து சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் எப்படி இருக்கு சந்தோஷ்? கிரவுண்ட் நம்ம போய் களத்துல பார்க்கும்போது இங்க சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் ஆதனோட கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, மணிகண்டன் ஒரு வெல் லீட் 43% எடுக்கிறாரு. அதிமுக சார்பா வெற்றிவேல் 36%, தாவேகா சார்பில் செந்தில்குமார் 16%, நாம் தமிழர் 5% வராங்க. மணிகண்டனுக்கு இந்த ரிசல்ட் அப்படின்றது காரணமாகவும் இருக்கு. நம்ம அதை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கரா இருக்காரு, பயங்கரமா இறங்கி வேலை செய்யறாரு. அது இந்த தேர்தல் சமயம் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அங்க வேலை செஞ்சிருக்காரு. அவங்க ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்காக அவர் நிப்பாரு அப்படின்றது, சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருந்தாலும் சரி. ஆமா, அதுதான் மக்களோட இதாகவும் இருக்கு. இவருமே வந்துட்டு நல்ல ஒரு ஆக்சசிபிள், வந்து ஒரு யங்ஸ்டர், நல்லா ஒர்க் பண்றாரு, படிச்சவர். அதனாலயே வந்து மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆகிக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றது, இல்லங்க இவர் எங்க வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றதுதான் இவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் நம்மளோட கருத்து கணிப்புலயும் மிகப்பெரிய லீடு. கிட்டத்தட்ட ஒரு 7% லீட்ல வந்து மணிகண்டன் அவர்கள் வெற்றி பெறுகிறாரு நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அதாவது கொங்கு ரீஜன்ல ஒரு திமுக வேட்பாளர் நல்ல ஒரு லீடு எடுக்கிறாரு அப்படின்னு. அதுவும் இல்லாம மிஷன் கொங்குங்கிற பேர்ல வந்து திமுக ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கொங்கு ரீஜியனை மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா வந்து திமுக பாக்குறாங்க. சேலத்துல ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தாரு லாஸ்ட் எலெக்ஷன்ல, பனமரசப்பட்டி ராஜேந்திரன். அவருக்கு மினிஸ்ட்ரியில வந்து இடம் கொடுத்திருந்தாங்க. ஸோ சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் இவருடைய வேலையின் காரணமாக, செய்த கலப்பணியின் காரணமாக மணிகண்டன் அவர்கள் ஒரு 43% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார் நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுது.